இந்த படத்தில் இருக்கிறவங்க பிராங்கோ கொலம்போ லெஃப்ட் சைடில் இருக்காரு பாருங்க, பிராங்கோ. அடால்ஃப் ஜெயிங்கர் ரைட்டில் இருக்காரு, சவுத்தவர் சிரிச்ச மாதிரி இருக்காரு பாருங்க. இது வந்து ஒரு கேஷுவல் ஷாட்டு, அதாவது இன்ஃபார்மலாக அவன் போஸ்டிங்லாம் கொடுக்காம ஸ்டைலாக ஒரு காம்படிஷன் நேரத்தில் அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்த அந்த படம் அதை போட்டிருக்காங்க பாருங்க அழகா. அதில் என்னன்னா அந்த அடால்ஃப் ஜெயிங்கர்ன்றவர் வந்து கையில் பச்சை குத்திருக்காரு பாருங்க. அவர் ரைட்டு ஹேண்டில் பைசப்ஸில் ஒரு பச்சை குத்திருக்காரு, ஃபோர் ஆர்ம்ஸில் ரிஸ்ட்ல ஒரு பச்சை குத்திருக்காரு. அந்த டைமில் வந்து பச்சை குத்துறது வந்து ஒரு சில ஜட்ஜஸ்க்கு வந்து பிடிக்காது. ஆனால் ரூல்ஸில் வந்து பச்சை குத்தக்கூடாதுன்னு இந்த இன்டர்நேஷனல் பாடி பில்டிங் ரூல்ஸ்லையும் சொன்னது கிடையாது. எந்த இதுலையுமே பச்சை குத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த காலத்தில் வந்து பச்சை குத்துறத வந்து ஒரு மைனஸாக நினச்சாங்க. எப்படின்னா இந்த மாதிரி இது திருடர்கள், கைதிக, இவங்களுக்கு தான் மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது அவங்க கைதிக, குற்றவாளிக, கிரிமினல்ஸு, திருடங்க என்று தெரியணுன்றதுக்காக அவங்க நெத்தியில் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல பச்சை குத்தி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த நண்பர் வந்து இந்த பாடி பில்டர் வந்து அழகாக பச்சை குத்திருக்காரு. ஆனால் பச்சை குத்துனது வந்து ஒரு இது மிஸ்டேக் இல்லை. ஆனால் இவர் அந்த போட்டியில் தோத்துட்டதா சொல்கிறாங்க. ரிசல்ட்டு வந்து இந்த பச்சை குத்துனதுனால அவர் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்கிற பிராங்கோ கொலம்போ உங்களுக்கு தெரியும், அர்னால்டோட பார்ட்னரு. 1976, 1981 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர். பாக்ஸரு, பவர் லிஃப்டரு, வெயிட் லிஃப்டரு, பாடி பில்டரு, ப்ளஸ் சிரோப்ராக்டிக். அமெரிக்காவில் சிரோப்ராக்டிக் படித்து வர்மக்கலை வல்லுநர், டாக்டர். அருமையான ஒரு பாடி பில்டர் அவர்.